என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியாதுங்க. ஆனா அத்தை மனசுல ஏதோ இருக்குன்னு மட்டும் எனக்கு தோணுது. அதனாலதான் கூடிய சீக்கிரம் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணணும்னு அத்தை அவசரப்படுறாங்க. அது நாளைக்கேவும் இருக்கலாம், நாளை மறுநாளாவும் இருக்கலாம். சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நான் சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்றீங்களோ உங்க இஷ்டம். என்ன நீ இப்படி சொல்ற? என்கேஜ்மெண்ட் கல்யாணம்னா விளையாட்டா? அதுக்கு எவ்வளவு ஏற்பாடு பண்ணணும் தெரியுமா? இதுதான் மிடில் கிளாஸ் கல்யாணமா? நாம இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு சின்ன லெவல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. நல்லா பெருசா கிராண்டா பண்ணணும். விஷ்ணுவோட பையன் கல்யாணம்னா அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய அதிகாரிங்க, இன்டர்நேஷனல் பிசினஸ்மேன், பிசினஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வருவாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு சிம்பிளா கல்யாணம் பண்ணா சமுதாயத்துல என்னுடைய கௌரவம் குறையாதா? இந்த பாரு ஏமா, அம்மாவை நீ தான் கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். நான் எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டேங்க. ஆனா நான் என்ன சொன்னாலும் அதை கேட்கிற நிலைமையில அத்தை இல்ல. அர்ஜுன் கல்யாணத்தை எப்படி நடத்தணுங்கிறத விட அர்ஜுன் உயிரோடு இருக்கிறது முக்கியம். அதனால கல்யாணத்தை பெருசா பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் ஒரு வகையில் அவங்க சொல்றதுதான் சரின்னு தோணுச்சு. நான் ஏன் சொல்றேன்னா, இது நம்ம பிள்ளையோட உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க. இங்க பாருங்க, என்னடா இவ இப்படி பேசுறாளேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்போ ஸ்டேட்டஸை விட அர்ஜுனோட எதிர்காலத்தை பத்தி தானுங்க நாம யோசிக்கணும். அர்ஜுன் உயிருக்கு எப்போ என்ன பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு. அத்தையும் நானும் ஒவ்வொரு நாளும் எப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? நீங்க என்னடானா அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க, தயவு செஞ்சு இனிமேலாவது அர்ஜுனோட எதிர்காலத்தை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. சரி, மாமியாரும் மருமகளும் சேர்ந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. இந்த நேரத்துல எங்க போறீங்க? ஸ்டடி ரூமுக்கு. நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என் லட்சியத்தை அடையறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிட்டு இருக்கு. ஆனா என் லட்சியத்தை அடையறதுக்கு நான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கேன். சித்தி சொன்ன மாதிரியே நான் பாதி நாக உருவத்துல அந்த சிவனுக்கு பூஜை பண்ணிருக்கேன். சிவனோட அனுகிரகத்தால உங்களையும் அப்பாவையும் கொன்ன ஒருத்தன் என் கண்ணில் பட்டான். நான் பழி வாங்க நினைச்சவங்கள ஒருத்தனை கண்டுபிடிச்சு நான் அழிச்சிட்டேன். கூடிய சீக்கிரத்துல மத்தவங்களையும் அந்த சிவனோட அனுகிரகத்தால கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் நமக்கு சேர வேண்டிய அந்த நாகமணியை தேடி கண்டுபிடிச்சு என்னாச்சு இந்த டோருக்கு? ஓபன் பண்ண முடியலையே. யாரோ வெளியில இருந்து டோரை லாக் பண்ணிருக்காங்க. நம்ம வீட்ல யார் இப்படி பண்ணிருப்பாங்க? இது கண்டிப்பா அந்த அரலூசு மயூரி வேலையா தான் இருக்கணும். ச்சே, எப்ப பார்த்தாலும் இவளுக்கு விளையாடுறதே வேலையா போச்சு. போய் அவ்வளோ போய் என் தலையில கட்டணும்னு எல்லாரும் ட்ரை பண்றாங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏடு கொண்டல வாடா கோவிந்தா கோவிந்தா. அம்மா அம்மா, வெளியே யார் இருக்கீங்க? என் டோர் வெளியே இருந்து லாக் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணுங்க. பாட்டி, அம்மா. ஓஹோ, அதுக்குள்ள சார் ரெடி ஆகி வீட்டை விட்டு வெளியில போகணும் துடிக்கிறான் போல இருக்கே. அம்மா, கதவை திறந்து விடுங்க ப்ளீஸ். அதனாலதான் கூண்டுல அகப்பட்ட கிளி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அம்மா சீக்கிரமா வாங்கம்மா, நான் வெளியே போகணும், லேட் ஆகுது.
இவன் ஏன் இப்படி பண்றான்னு ஒண்ணுமே புரியல. இவன் ஒருத்தி கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்படணுமோ கடவுளே. அர்ஜென்ட் வேலை இருக்குமா, வாமா. அர்ஜுன். அம்மா. என்ன அர்ஜுன்? அம்மா, இந்த பக்கம் இருக்கீங்களா? பாருமா, அந்த அரலூசு மயூரி கதவை வெளியே லாக் பண்ணிட்டு போயிட்டா. வந்து கொஞ்சம் சீக்கிரமா கதவு தரமா, அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் போகணும். பாவம் அவளை ஏன்டா தேவையில்லாம திட்டுற? ரூம் டோரை லாக் பண்ணது நான் தான், அவ இல்ல. நீங்களா? நீங்க எதுக்கு டோரை லாக் பண்ணீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க? நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கேங்கிறதுக்காக நான் உன்னை ரூம்ல அடைச்சு வைக்கல அர்ஜுன். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்றோம். இங்க பாரு, இன்னைக்கு நாள் முழுக்க நீ ரூம்குள்ளேயே தான் இருக்கணும். ரூமை விட்டு வெளியில போகவே முடியாது. இன்னைக்கு காஃபி, டிஃபன், சாப்பாடு எல்லாம் உனக்கு ரூமுக்கே வரும். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லம்மா. சான்ஸ் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அர்ஜுன். இன்னைக்கு என்ன ஆனாலும் உன்னை ரூமை விட்டு வெளியில அனுப்பக்கூடாதுன்னு உங்க பாட்டி ஆர்டர் போட்டாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு நான் ஒன்னும் விட மாட்டேன். நிம்மதியா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கேண்டா. நான் காஃபி எடுத்துக்கிட்டு வந்து இந்த ஜன்னல் வழியா உனக்கு கொடுக்குறேன். நிதானமா உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு காஃபி குடி, சரியா? ஆமா ப்ளீஸ் அம்மா, என்ன ஏமா இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? என்ன இப்படி அடைச்சு வச்சா நான் நல்லா இருப்பேன்னு யாருமா சொன்னா? உங்க பாட்டியும் ஜோசியரும். அடச்சே, என்னம்மா இது? இப்படி அடைச்சு வைக்க நான் கைதியா சொல்லுங்க. வாங்கம்மா, வந்து முதல்ல டோர் ஓபன் பண்ணுங்க. இங்க பாரு, நீ இன்னைக்கு எவ்வளவு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, யாரும் ஒரு ரூம் கதவை திறந்து விட மாட்டாங்க. தேவையில்லாம கத்தி கத்தி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, சுமாரு. அம்மா அம்மா, ச்சே, வர வர சொந்த வீட்டுல எனக்கு ஃப்ரீடம் இல்லாம போச்சு. இப்ப ஜூசி கடை என் கையில கிடைக்கட்டும். எனக்கு ஏதோ கண்டா இருக்குன்னு பாடிக்கிட்ட சொல்லி சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு. அவங்க அதை நம்பிக்கிட்டு என்ன இப்படி பாடா படுத்துறாங்களே, பைத்தியக்கார ஜனங்க. ச்சே, யாராவது வாங்கல. ச்சே, என்ன வெளியே விடுங்க. சபாஷ் ருத்ரா, சபாஷ். உன்னுடைய ஸ்ரத்தைய பார்க்கும்போது உனக்கு நான் தலை வணங்குற ருத்ரா. நான் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை கத்துக்கிறதுக்கு நீ படுற கஷ்டத்தை பார்க்கும்போது என் மனசு நிறைஞ்சிருக்கு ருத்ரா. ருத்ரா, நான் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை கத்துக்கிறதுக்கு நீ படுற கஷ்டத்தை பார்க்கும்போது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னையே மீறி போற அளவுக்கு உனக்கு சக்தி வரும்னு தோணுது ருத்ரா. உன்னுடைய சிரமம், ஸ்ரத்த, இதெல்லாம் ரொம்ப அபரிமிதமா இருக்கு. பிரமாதம் ருத்ரா, பிரமாதம். இப்படியே தொடர்ந்து தவம் பண்ண. அம்மா, வந்து கதவை திறந்து விடுமா, நான் வெளியே போகணும். ஐயோ கடவுளே, இங்கிருந்து எப்படி வெளியே போகிறது? அங்க வேற அமிர்தாவோட அப்பா காத்துக்கிட்டு இருப்பாரு. இங்கிருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாம அங்க அவர்கிட்ட தப்பிக்கவும் நான் ஒரு பிளான் போடணும். என்ன பண்றது? இங்கிருந்து எப்படி வெளியே போகிறது? அண்ணா, கரண், வந்து கதவை திறந்து விட. டேய் அண்ணா, ப்ளீஸ் வந்து கதவை திறந்து விட. சின்னம்மா, வேற யார் இருக்கா வீட்டுல?